whom இந்த ரெண்டு வேர்டையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். இந்த வீடியோல அதை ரொம்ப சிம்பிளா கத்துக்கலாம். whom அப்படின்னா யாரிடம் அல்லது யாருடைய அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஸோ இந்த வேர்டை நீங்க பார்க்கும்போது ஹிம், ஹெர், தம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அவனுடைய, அவளுடைய, அவர்களுடைய. இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு. டெல் ஹிம் அப்படிங்கிறவன அவனிடம் சொல்லு. அப்ப யாரிடம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும்? whom should I tell அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்ப ஹிம் அப்படின்னு வரும்போது கொஸ்டின் எங்க ஹிம் அப்படிங்கிற வேர்ட்ல ஒரு சென்டென்ஸ் முடியும் போது கொஸ்டின்ல whom அப்படிங்கிற வேர்டு வரணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. go with her. ஸோ அவளுடன் செல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யாருடன் அப்படின்னு வரணும் இல்லையா? ஸோ whom should I go with? யாருடன். ஸோ யாருடைய, யாருடன் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நம்ம whom அப்படின்னு யூஸ் பண்றோம். அடுத்தது I gave it to them. அவர்களிடம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ யாரிடம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம்? whom did you give? அதாவது whom did you give? யாரிடம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்? whom அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். அப்ப அந்த வாக்கியம் வந்து முடியும் போது them அப்படின்னு முடியுது. ஸோ him, her, them அப்படின்னு அந்த வாக்கியம் வந்து முடியும் போது நீங்க whom அப்படிங்கிற கொஸ்டின் வச்சு நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே. அடுத்தது who அப்படின்னு சொல்லும் போது நீங்க சப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுனான I, we, you, they, he, she, it இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ் பாருங்க. I will come அப்படிங்கிறாங்க. ஸோ I will come அப்படின்னு சொல்லும் போது நான் வருவேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த வாக்கியம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுது? I. இந்த ப்ரோனவுன்ல ஏதாவது ஒரு வேர்டு வந்து அந்த வாக்கியம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யார் வருவா? who will come. ஸோ I will come சொல்லும் போது நம்ம எப்படி அதை கேள்வியை கேட்போம்? தமிழ்ல சொல்லி பாருங்க. யாரு வருவா? நான் வருவேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப யார் வருவா, யார் அப்படின்னு சொல்லும் போது who யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பாருங்க. they are there அப்படின்னு என்ன? அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். சோ யார் அங்கே இருக்கிறார்கள்? இதுக்கு என்ன கேள்வி கேட்போம்? யார் அங்கே இருக்கிறார்கள்? யார் அப்படின்னு சொல்லும் போது who அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம கேள்வி உருவாக்கணும். அப்ப who are there? யார் அங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்க கொடுத்திருக்கிற சென்டென்ஸ் பாருங்க. I like her. He repaired my car. ஸோ இந்த ரெண்டு வாக்கியத்திலையும் எந்த இடத்துல நாம வந்து who யூஸ் பண்ணணும், எந்த சென்டென்ஸ்க்கு whom யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த லெசன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.